ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் சமச்சீர் புத்தகம் முதல் பருவம். வாங்க இயல் 3க்கு உரிய புக் பேக் ஒன் வேர்ட் ஆன்சர் பார்க்கலாம். வாங்க பார்த்துக்கோங்க. இயல் 3 புலி தங்கிய குகை. இதுக்குள்ளே நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மதிப்பீடு பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு? ஆன்சர் வந்து ஆவண்ணா குறிச்சிக்கோங்க. 2. யாண்டுள்ளனோ கேள்விக்குறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சரு யாண்டு ப்ளஸ் உள்ளனோ. 3. கல் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை. அடுத்து வாங்க பார்க்கலாம். பாஞ்சை வளம். இயல் 3 பாஞ்சை வளம். அதுக்குள்ளே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. ஆன்சர் வாரணம். நாங்கள் ரவுண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆன்சர் வாரணம். வாரணம்னா யானை அப்படிங்கிறது. யானை அப்படின்னு அர்த்தம். 2. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும் முயல். 3. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. 4. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஆவண்ணா பூட்டும் ப்ளஸ் கதவுகள். 5. தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். இதுதான் ஆன்சர். அடுத்து பொறுத்துக பாருங்கள். வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு குறிச்சிக்கோங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் 1, சாஸ்தி மிகுதி 2, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு 3, சிங்காரம் அப்படின்னா அழகு. அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 3 தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் அப்படின்னா சாயல்குடி. 2. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் டேஸ் ஆவண்ணா நேதாஜி. 3. தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். தேசியம் காத்த செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஸ் திருவிக்கா. அடுத்து பாருங்கள். இயல் 3 கப்பலோட்டிய தமிழர். மதிப்பீடு. இதில் எதுவும் இல்லைங்க. அடுத்து பார்த்தா வழக்கு. இயல் 3 வழக்கு. இலக்கணம் பார்க்கலாம் வாங்க. இலக்கணத்தில் உள்ள மதிப்பீடு. பொறுத்துக. 1. பந்தர் கடைப்போலி. 1 இங்கே பந்தர்னு போட்டு இப்போ அது கடைப்போலி. இப்போ பந்தல் அப்படின்னு வரணும். அதனால் கடைப்போலி. போட்டிருக்கனால கடைப்போலி 1. மைஞ்சு முதற்போலி. இப்போ மைன்னு போட்டிருக்கு. மஞ்சு அப்படின்னு வரணும். அதனால் முதற்போலி இது 2. அடுத்து அஞ்சுங்கிறது முற்றுப்போலி. அடுத்தது அரையர் இடைப்போலி. ரை போட்டிருக்கு. நடுப்புற கோடு கிழிச்சிக்கம் பாரு. அரையர் இடைப்போலி. அடுத்து வாங்க குறிச்சிக்கோங்க. அடுத்து மொழியை ஆள்வோம். சொல்லை கேட்டு எழுதுக. அவன் எங்குள்ளான் என எனக்கு தெரியவில்லை. வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். 3 தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தமது இருக்கண்களாக கருதியவர் முத்துராமலிங்க தேவர். 4 தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன். 5 இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். அடுத்து பார்த்துங்க. அறிந்து பயன்படுத்துவோம்.
ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். அவை எழுவாய், 1 எழுவாய், 2 பயனிலை, 3 செயல்படு பொருள். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். எடுத்துக்காட்டு: நீலன் பாடத்தை படித்தான். பாரி யார்? புலி ஒரு விலங்கு. இத்தொடரில் நீலன், பாரி ஃபஸ்ட் வருதுக்கு நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள். எழுவாய்னா பெயர்கள். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. பார்த்துக்கங்க. எடுத்துக்காட்டு: கரிகாலன் கல்லணையை கட்டினான். இப்போ கட்டினான். கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். இப்போ இது கட்டினாங்கிறது வினை, யாருங்கிறது வினா, மன்னன்கிறது ஒரு பெயர், மன்னன். இது தொடர் கட்டினான், யார், மன்னன் ஆகியன பயனிலைகள். இதெல்லாம் பயனிலைகளில் வரும். பயனிலைகள். எழுவாய்னா பேர், பயனிலைகள் அப்படின்னா சொல்லியாச்சு. யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இத்தொடரில் கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி ஆகியன செயற்படு பொருள்கள். அது பின்வரும் தொடர்களை எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என பிரிக்க. வீரர்கள் நாட்டை காத்தனர். இப்போ காத்தனர் அப்படிங்கிறது பயனிலை. போட்டிருக்கேன் பாருங்கள். பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இப்போ துணிகளை அப்படிங்கிறது செயற்படு பொருள். கொற்கை துறைமுகத்திலே பாண்டிய நாட்டுடைய மீன்கொடி பறந்தது. அடுத்து பாருங்கள். திருக்குறள் எழுதியவர் யாருங்கிறது பயனிலை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். கபிலர் அப்படிங்கிறது எழுவாய். ஒவ்வொரு இதுலையும் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இருக்கும். இப்போ இதில் வீரர்கள் அப்படிங்கிறது பயனிலை. வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய். பொதுமக்கள் அப்படிங்கிறது எழுவாய். பாண்டியன் அப்படிங்கிறது எழுவாய். பேரெல்லாம் எழுவாய். கபிலர் அப்படிங்கிறது எழுவாய். பொருட்கள் பற்றி வந்துச்சுன்னா அது செயற்படு பொருள். அவங்க கடைசியில் வரும் பாருங்கள், என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் பயனிலையாக வரும். பறந்தது அப்படிங்கிறது பயனிலை. எரித்தனர் பயனிலை. அது வாங்க. எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய். இதில் உள்ளது தான் பாருங்கள். வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய். இப்போ இந்த 5 வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 5 வரைக்கும் நம்ம எழுவாய், பயனிலை, செயற்படு பொருளை நம்ம இதில் இந்த பாக்ஸில் இந்த கட்டத்தில் எழுதுகிறோம். இப்போ எழுவாய் ஒவ்வொரு வரியிலையும் உள்ள எழுவாயை எடுத்து எழுதுகிறோம். பயனிலை எடுத்து எழுதுறோம், செயற்படு பொருள் எடுத்து எழுதுகிறோம். இதில் உள்ள எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இதை எடுத்து எழுதிடலாம். வீரர்கள்ங்கிறது எழுவாய். பொதுமக்கள்ங்கிறது எழுவாய். பாண்டியனுங்கிறது எழுவாய். திருக்குறளை அப்படிங்கிறது எழுவாய். கபிலருங்கிறது எழுவாய். இது பயனிலை. காத்தனர், தீயிட்டு எரித்தனர், மீன்கொடி பறந்தது, யார், குறிஞ்சிப்பாட்டை இதெல்லாம் பயனிலை. செயற்படு பொருள் இதெல்லாம் எழுதிக்கங்க. நாட்டை, செயற்படு பொருள் நாட்டை. அந்நிய துணிகளை, கொற்கை துறைமுகத்தில் எழுதிய புலவர். இப்போ இதெல்லாம் செயற்படு பொருள். அப்படியே எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் ஆகிய 3 அமையும்படி 5 தொடர்களை எழுதுன்னு போட்டிருக்காங்க. 1. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இப்போ திருவள்ளுவர்ங்கிறது எழுவாய், திருக்குறள்ங்கிறது செயற்படு பொருள், இயற்றினார்ங்கிறது பயனிலை. அழகன் பாடம் எழுதுகிறான். அழகனுங்கிறது எழுவாய், பாடங்கிறது செயற்படு பொருள், எழுதுகிறான் அப்படிங்கிறது பயனிலை. மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். ஆட்சியருங்கிறது எழுவாய், கொடிங்கிறது செயற்படு பொருள், ஏற்றினாருங்கிறது பயனிலை. குடியரசுத் தலைவருங்கிறது எழுவாய், உலகத்தமிழ் அப்படிங்கிறது செயற்படு பொருள், தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. ஆடுகள் வயலில் மேய்ந்தன அப்படின்னு வரணும். இப்போ ஆடுகள் அப்படிங்கிறது எழுவாய், வயலில் அப்படிங்கிறது செயற்படு பொருள், மேய்ந்தன அப்படிங்கிறது பயனிலை. அடுத்து வாங்க பார்க்கலாம். மொழியோடு விளையாடு. இடைச்சல் கூ சேர்த்து தொடரை எழுதுக. இப்போ எடுத்துக்காட்டு: வீடு சென்றான். வீடு ப்ளஸ் கூ ப்ளஸ் சென்றான். வீட்டுக்கு சென்றான். 1. மாடு புல் கொடுத்தனர். மாட்டுக்கு புல் கொடுத்தனர். இந்த டேஷில் எழுதிக்கங்க. 2. பாட்டு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது.
அடுத்தது 3 கொடி செடி பாய்ந்த நீர், செடிக்கு பாய்ந்த நீர். 4 முல்லை தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. அடுத்தது 5 சுவர் சாந்து பூசினால், சுவருக்கு சாந்து பூசினால். எழுதிக்கங்க. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. கண், மண், விண், பண், அழகு, உண்டு. இப்போ இதை 2ஐயும் சேர்த்து நம்ம புதிய சொற்களை உருவாக்கணும். இங்கே வந்து கண் இருக்கு, கண் அழகுன்னு எழுதியிருக்கோம். கண்ணுன்னு இருக்குது, கண்ணுண்டுன்னு இருக்குது. இப்போ ஒரு சொல்லை எடுத்து ஒரு வார்த்தையை எடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்குறோம். பாருங்கள், சொற்களை உருவாக்குறோம். இப்போ மண் இருக்குது, மண்ணழகு, மண்ணுண்டு. விண்ணழகு, விண்ணுண்டு. பன்னழகு, பண்ணுண்டு. அவ்வளோதான். பாருங்கள், இதை எழுதிக்கங்க. அப்படியே அகம் என முடியும் சொற்களை எழுதுக. எடுத்துக்காட்டு நூலகம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். எழிலகம். 2 தலைமையகம். 3 மருந்தகம். 4 செயலகம். இங்கே 2 எழுதியிருக்கோம். தலைமைச் செயலகம், அலுவலகம் எழுதிக்கலாம். அது குறித்த இடங்களை இதை எழுதிக்கோங்க. குறித்த இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. குறித்த இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. திருக்குறள் டேஷ் பால்களை கொண்டது, தமிழ் எண்களை கொண்டு. 3 ஞாமாரி போட்டிருக்கு. இப்போ 3 பால்களை கொண்டது. 1 எனது வயது போட்டு ஞா போட்டிருக்கு. இப்போ 14 எனது வயது வந்து 14. தமிழ் எண் கொண்டு நிரப்புகன்னு இருக்கு. இது வந்து தமிழ் எண்கள். இதுதான் தமிழ் எண்கள். எனது வயது நான் படிக்கும் வகுப்பு 7. தமிழ் இலக்கணம் எது வேணாலும் எழுதிக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம். தமிழ் இலக்கணம் டேஷ் வகைப்படும். இதெல்லாம் கரெக்டாக எழுதணும். 5 வகைப்படும். திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன. 133 அதிகாரங்கள் உள்ளன. எழுதியிருக்கோம். 133க்கு என்ன தமிழ் எண்கள் வருமோ அதை எழுதணும். தமிழ் இலக்கணம் 5க்கு என்ன வரணும் அதை எழுதணும். இந்தியா டேஷாம் ஆண்டு விடுதலை பெற்றது. 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்றது. அதுக்கு தமிழ் எண்கள் பார்த்தா கா, கு, ச அது மாதிரி வரும். தமிழ் எண்கள் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். காலை உணவகம். உணவகம் நன்கு சமைத்து, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிட்டு என்று அம்மா கூறினார். இப்போ க, உ, ஞா நான் வந்து ஞாபகம் வரும். ச, ரு, சாப்பிட்டு, என்று, அ, கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போய் இதை எழுதிடலாம். அடுத்து பாருங்கள். குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை கட்டங்களிலிருந்து கண்டுபிடித்து எழுது. குறிப்புகளை கொண்டு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருவாங்க பாருங்கள். அதை வச்சு தமிழின் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அங்கே கட்டத்துக்குள்ளே இருக்குது. 1 மூதறிஞர் ராஜாஜி. மூதறிஞருங்க யாரை சொல்லுவாங்க? ராஜாஜி. இங்கே ராஜாஜிங்கிறதுங்க இருக்குது பாருங்கள். ராஜாஜி அதான் சர்க்கிள் பண்ணணும். 2 வீரமங்கைங்கிறது யாரை சொல்லுவோம்? வேலுநாச்சியாரை. அங்கே 3 பாஞ்சாலங்குறிச்சி வீரன் யாருன்னா கட்டபொம்மன். 4 வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை. 5 கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன். 6 எளிமை இலக்கணம் காமராசர். அடுத்து பாருங்கள். தில்லையடியின் பெருமை வள்ளியம்மை. கப்பலுடைய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவர் பாரதியார். விருதுப்பட்டி வீரர் காமராஜர். கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். இப்போ இந்த ஆன்சரெலாம் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து இதை சர்க்கிள் பண்ணிக்க வேண்டியதான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவு. கதைப்பாடல் பேலடு. துணிவு கரேஜ். தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் எலக்குஷன். ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன். சமத்துவம் ஈக்குவாலிட்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.